Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஆடி 18 ஸ்பெஷல் ரீடிங். ஸோ இந்த ஸ்பெஷலான நாளில் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். ஸோ பைல் சூஸிங் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பெல் ஐக்கான் ஆல்சோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வரும் டெய்லியுமே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு கைடன்சஸ் ஒரு ஐடியாஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பைல் சூஸிங்குள்ளார போகலாம். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைல். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் பைல் நம்பர்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பைல் வந்து நம்பர் 1. ஓகே. பைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த ஸ்கெட்ச் கலர், இந்த கலர். ஓகேங்களா? பைல் நம்பர் 3 வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஹார்டின் ரெட் கலர். ஓகே, சி லுக் அட் த ரெட், ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்கு. 3 பைலுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பைலுக்கு மேல இன்னொரு பைல் பார்க்கறனாலும் தாராளமா பார்க்கலாம். அண்ட் நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகுனா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாருங்க. அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த டைம் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது? ஓகே, pile number 1, see some ஒரு டார்க்னஸ் ஒரு சம் நெகட்டிவான ஒரு பேட்டர்ன் ஏதாவது வந்து இப்போ நீங்க பைல் நம்பர் 1 வந்து உங்களுக்கு ஒரு வருஷமும் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டே எடுத்துட்டு வரீங்க. உங்களோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்ஸ், வெளியா வரக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள், பேட்டர்ன்ஸ், உங்களோட பாஸ்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இவ்வளவு நாளாக கேரி பண்ணிட்டு இத்தனை வருஷங்களாக கேரி பண்ணிட்டே வந்துட்டு இருந்த பைல் நம்பர் 1 இந்த டைம் அது பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். அதாவது இப்போ உங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரௌண்டிங்ஸ்க்கு மத்தியிலே நீங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்களா தான் ஆக்சுவலி இருப்பீங்க. ரொம்ப வித்தியாசமா இருப்பீங்க. உங்க எண்ணங்களும் சரி, உங்க பழக்க வழக்கங்களும் சரி, உங்களோட எதிர்கால கனவும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது இந்த டைம்ல வந்துட்டு அது வெளியே காமிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும். இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுத்துட்டு இருந்துச்சு, அது இந்த டைம் பிரேக் ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். இது வந்து உங்களுக்கான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். உங்களுடைய எல்லா ப்ரேயர்ஸ், எல்லா அந்த ஒரு கோல் விஷஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டைம் ரொம்ப ஒன்னா வருது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ். ஸோ இந்த டைம்ல நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டெய்லி ப்ரேயர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, பிகாஸ் இப்போ உங்களுக்குள்ளரே ஒரு உணர்வுகள் வந்து இருக்கணுமே. டெய்லி ப்ரே பண்றீங்கன்னா அன்னைக்கு இல்ல அந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு எதை பார்த்தாலும் வந்துட்டு ஒரு பியூட்டி இருக்கும். அதுல நீங்களே வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்களை அறியாம அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் கொஞ்ச நாளா ப்ரே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எதுவுமே உங்களால அட்ராக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். ரைட்?
ஸோ அதுதான் உங்களோட மோஸ்ட்லி கீ பாயிண்டாவே வந்துட்டு இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாமே. நீங்க போயிட்டு ஒரு நார்மலா ஒரு இடத்துல போறீங்க, ஒரு ஷாப்பிங்கோ எங்கேயாவது போனீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வந்துட்டு உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வந்துட்டு இருக்கும், ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் நீங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டைமை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில மட்டும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உங்க லவ்டு ஒன்ஸோட வாழ்க்கையிலும் ஒரு விளக்கு ஏத்தின மாதிரி. சம்திங் யூ பிரிங் லைட் இன் தேர் லைஃப். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களோட அட்வைஸ், உங்களோட கைடன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வந்துட்டு கிடைக்கும், ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். ஓகே, இது எடுத்தோடனே கீழே வந்துச்சு. ப்ரப்போசல், எஸ், an offer or proposal in the near future that comes as a surprise. ஓகே, அப்போ சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கு பைல் நம்பர் 1க்கு. எஸ், சரி, இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட அந்த லவ்வாக இருக்கட்டும், அஃபெக்ஷன், எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது நீங்க ஒரு இன்செக்யூரான ஒரு பர்சனா இருக்கலாம். அதாவது எல்லாத்துக்குமே அவங்க எனக்கானவங்க என் கூட மட்டும்தான் இருக்கணும், அவங்க கிட்ட பேசக்கூடாது, இது மாதிரி ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி, ஒரு ரொம்ப இன்செக்யூரா இந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இனிமேல் வந்து அதிகமா வராது. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு உங்களுக்கு யூ டிசர்வ் பெட்டர் லவ். நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு லவ், உண்மையான ஒரு காதல் வந்துட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது டெஃபினெட்லி கிடைக்கும். அண்ட் ஒரு ப்ரப்போசல், இது வந்து ஒரு லவ் ப்ரப்போசலா இருக்கலாம், ஒரு மேரேஜ் ப்ரப்போசலாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் ப்ரப்போசல், ஒரு ஆஃபராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்காத அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு வருது. ஓகே, நான் இப்பதான் சொல்லியிருந்தேன், அந்த பழைய பேட்டர்ன், அந்த நெகட்டிவான ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்க லைஃப்ல எண்ட் ஆகிறப்போ ஒரு புதுசான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? அப்போ அந்த பழைய விஷயம் எண்ட் ஆகிறப்போ கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடியும் வருது. ஓகே, எஸ், எமோஷனல் பேக்கேஜ். அதுதான் இங்க சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு வருஷமாக வந்துட்டு ஒரு பழைய பேட்டர்ன், என்னைக்கோ ஏதோ நடந்திருக்கும், அதை நீங்க சுமந்துட்டு வந்திருப்பீங்க, உங்க ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அதனோட பாரத்தை நீங்க சுமந்துட்டு வந்திருப்பீங்க. அந்த பாரம் இப்போ எண்ட் ஆக போகுது. உங்களுக்கான ஒரு அழகான ஒரு உங்களுக்கான ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை தேடி வருது. ஓகே, ஸோ மெசேஜஸும் பாத்தீங்கன்னா, கார்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் வந்துட்டு வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். ப்ரேயர்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரஸ்ட். ஓகேங்களா? டெஃபினட்டா ஒரு பழைய விஷயம் உண்டாகி புது விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டு வரும். அண்ட் இந்த டைம்ல உங்க எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும், அதை அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆடி 18 அப்போ என்ன மாதிரியான மெசேஜ்? ஓகே, ட்ரஸ்ட் த நிகல். இந்த கார்டு ரொம்ப ஜம்ப் ஆகி வந்துச்சு. ரைட், வாட் இஸ் a நிகல் ஃபீலிங் ட்ரைங் டு டெல் யூ? கொஞ்ச நாளாவே ஏதோ வார்னிங் சைன் வருதா பைல் நம்பர் 2? அதாவது வார்னிங் சைன் அப்படின்னா வந்து உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள்ல ஏதோ ஒரு வார்னிங் சைன் வந்து இருக்கணுமே. What lights you up? See, இந்த ரெண்டு கார்டு ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கு, இது எவ்வளோ டார்க்கா இருக்கு. அண்ட் யூனோ இது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. ஓகே, ஒயிட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு திஸ் டைம், இந்த டைம்ல வந்துட்டு ஒரு சம்திங், அதை வந்து ஒரு
நான் சொல்ல இருட்டுல வந்து ஒரு வெளிச்சம் வந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்கீங்களா, என்ன செய்யறது, நான் என்ன பண்றது, எனக்கு இந்த டைம்ல எதுவுமே ஐடியா வரமாட்டேங்குதே அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த டைம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாஸ் உங்களை தேடி வருது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பியூட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதாவது உங்களோட அழகு, உங்களுடைய அந்த அட்ராக்ஷன் பவர் வந்து இன்னும் ரைஸ் ஆகும். டெஃபினட்டா வந்துட்டு ஒருத்தவங்க உங்களை வந்துட்டு சீக்கிரட்டா வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சைலண்ட், உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சைலண்ட் பர்சன் தான் அதிகமா இருக்காங்க. அதாவது உங்க மேல என்ன உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஆனா அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு இன்டைரக்டா பண்ணுவாங்க, பட் சைலண்டா நோட் பண்ணுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் வந்துட்டு சைலண்டா நீங்க என்ன செய்யறீங்கன்னு நோட் பண்றாங்க. அது நல்ல விஷயத்துக்கும் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு காம்படிட்டரா வரத்துக்கும் பண்றாங்க, பட் டோன்ட் கேர். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில நெகட்டிவ் பீப்புள் வந்துட்டு உங்களை சைலண்டா நோட் பண்றாங்கன்னு சொன்னேன். சைலண்டே உங்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, பட் டோன்ட் வரி, யூ ஆர் ப்ரொடெக்டட். ஒரு குட் லைட், ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களை தேடி வருது. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு பைல் நம்பர் 2 ஒரு ஒரு நியூ ட்ரிப்பு போக வாய்ப்பு இருக்கு இந்த டைம். அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை லவ்டு ஒன்ஸோட தான் அந்த டூர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அதாவது உங்க மனசை விட்டு, உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கு, அந்த விஷயத்த சொல்றதுக்கான டைமிங் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த டைம் கிடைக்குது. இந்த டூர்ல வெளியே போறப்போ அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் அதை அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் கிட்ட ஷேர் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப வந்து உங்களோட நீங்க வந்து ஒரு டீச்சரா, ஒரு குருவா, ஒரு மென்டரா, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் ஆல்ரெடி அப்படிதான் இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸ்லயுமே அப்படிதான் இருப்பீங்க. உங்களுடைய வரக்கூடிய ஜேர்னியே பார்த்தீங்கன்னா உங்களால நிறைய பேர்த்துக்கு நன்மை நடக்கும். அவங்க சொல்லக்கூடிய அந்த தேங்க்யூ, அதுல அந்த ஒரு சந்தோஷமா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்றது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நிற்கும். ரைட்? ஸோ பிளெஸ்ஸிங்ஸை கலெக்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வந்து இவ்வளவு நாளா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்த பைல் நம்பர் 2 உங்களை டிபெண்ட் பண்ணி பீப்புள் இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இப்போ தூங்குறப்போ சரி, ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு கனவுகள் வரலாம், இல்ல ஏதோ ஒரு ரிலேட்டடா ஒரு கனவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா சம்திங் ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது. ஒரு விஷயம் நீங்க மாத்தணும் அப்படிங்கறது வந்து ஒரு பாயிண்டா இருக்கு. அண்ட் நீங்க மாத்தக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு உங்களை சுத்தி மோஸ்ட்லி இருக்காது, உங்களுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது என்னங்கிறது வந்து கவனம். Absolutely. See, இப்போதான் நான் சொல்லியிருந்தேன்ல, so something is draining your energy. என்னது அது? Toxic relationships can drain your energy and self-worth. Be aware. அதுதான் இது. See, இதுதான் அந்த ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்றதுக்கு காரணம் வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள்லயே நல்ல பர்சன் யாருங்கிறத அழகா நீங்க வந்து கவுண்ட் பண்ணலாம். ஆனா அதுல டாக்ஸிக் யாருங்கிறது கவுண்ட் பண்றது தான் நேரம் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரைட்? ஸோ இவங்க தான் உங்களோட எனர்ஜியும் சரி உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவனம். ஆக்சுவலி பைல் நம்பர் 2 நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனுங்க. பியூட்டிங்கிறது உங்க லுக்ல மட்டும் கிடையாது, உங்களோட எண்ணங்கள்லயுமே நீங்க நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் தான். ஆனா அந்த டாக்ஸிக் தப்பான உறவுகளோட சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க கூட பேசுறீங்க பாத்தீங்களா, அவங்க மத்தியில வாழ்றீங்கல்ல, அதுதான் உங்களோட அழகு, உங்களோட அந்த பியூட்டிஃபுல்லா டார்க் ஆக்கி வச்சிருக்கு. மற்றபடி நீங்களே வந்து சம்டைம்ஸ் உங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஒரு டாக்ஸிக் பாண்டிங்கை நீங்க பிரேக் பண்ணிட்டாவே போதும்.
இந்த தப்பான உறவுகளோட சேரது ஸ்டாப் பண்ணீங்கன்னாவே இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த டார்க்னஸ் உங்களை விட்டு போயிடும். ஓகே, டெஸ்டினி. எஸ், ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த கார்டு. சி, லுக் அட் த பியூட்டி ஆஃப் த கார்டு. இந்த கார்டோட பியூட்டி அந்த லுக் எல்லாமே வந்துட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. சி, இது என்னன்னா உங்க லைஃப்ல லவ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட். இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டே பண்றீங்கன்னா அது மோஸ்ட்லி லவ் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். லவ் இன் எனி கைண்ட், எந்த விதத்திலையும் வந்துட்டு அந்த லவ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம். இது வந்து ஒரு லவ் சீசன் உங்களுக்கு. பைல் நம்பர் 2க்கு வந்து இது ஒரு லவ் சீசன். ஸோ ஃபுல்லா லவ் அட்ராக்ட் பண்ணணும் நீங்க. அப்போ உங்களோட இந்த நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஆஃப் லவ் தான். ஓகே, ஸோ இது வந்து கிளியரான ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் தான் பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ பார்ப்போம். உங்களுக்கான ரீடிங் ஆடி 18 என்ன மாதிரியான ஒரு மெசேஜ். What or who is triggering you? Okay, so pile number 3. Okay, so pile number 3க்கு வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு கார்ட்ஸ் அண்ட் எனர்ஜி தான் வந்திருக்கு. See, warrior women, absolutely. ஐ திங்க் இது வந்து ஒரு ஒரு ரோட் கிராசிங் இல்லை ஒரு பிரிட்ஜ் கிராசிங் அப்படிதான் வந்து எனக்கு இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்ல இருந்து கடந்து போற ஒரு மொமெண்ட்ல இருக்கீங்க. ஸோ இது இந்த டைம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ஸ்ட்ராங்கா வந்து உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. உங்களை ரொம்ப தூண்டி விடுதா சம்திங். அதாவது இப்போ உங்களோட நீங்க கம்முன்னு தான் இருக்கீங்க, பட் உங்களோட இன்னர் செல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட உள்ளுணர்வு அது ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. உங்களை வந்துட்டு ரன், சேஸ் யுவர் ட்ரீம். உன் வாழ்க்கைக்காக ஓட ஆரம்பி. சும்மா லேசியா இருக்காத, டைம்காக வெயிட் பண்ணாத, எந்திரிச்சு வேலையை பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ் உங்களுக்குள்ளார இப்போ ரீசெண்ட் டைமா இல்லை கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, எஸ், அதுதான் வந்துட்டு யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். உங்களோட உள்ளுணர்வு மூலியமாக உங்களுக்கு அந்த மெசேஜை கனெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த டைம்ல வந்து உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, லிசன். ஃபைட் ஃபார் யுவர் ட்ரீம், ஃபைட் ஃபார் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கைக்காக சண்டை போடணும், நீங்க உங்க வாழ்க்கைக்காக போராடணும். பட் ஆனால் ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸ் வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. ஓகே, அதே மாதிரி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்திலுமே வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து ஒரு ஃபைட்டர்னு சொல்லலாம். இப்போ நீங்க சிங்கிளா இருந்தா கூட உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு மேரேஜ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வர்றப்போ கூட நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டரா தான் இருப்பீங்க. உங்களோட லவ், உங்களோட ஹாப்பினஸ்க்காக சண்டை போடுவீங்க. இது வந்து பைல் நம்பர் 3 வந்து மேபி நீங்க ஒரு ஃபயர் சைனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏர் சைனா கூட நீங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். வார்த்தைகளாலே ஒரு சில பேரை வந்து தோக்கடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வார்த்தைகள், கம்யூனிகேஷன் பயங்கர ஸ்ட்ராங் திஸ் டைம். ஓகே, எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பார்க்குறப்போ இவ்வளோ நாள் நான் கம்முன்னு இருந்தேன், இனிமேல் கம்முன்னு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் எனக்கான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை நான் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து இவ்வளவு நாளாக சொல்லிட்டு தான் இருந்தீங்க, ஆனால் இந்த டைம் செய்யவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எனர்ஜி ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, நீங்க வந்து மிரர் டாக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியுது என்ன விஷயம் அவங்கள வந்து தூண்டி விடுது, என்ன விஷயம் அவங்க மனசு சொல்லுதுங்கிறது தெரியுது. ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
ஓகேங்களா? ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது, ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு சும்மா ஏதாவது ஒன்று பேசுறப்போ சரி, உங்களோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு போல்ட்னஸ் உங்களோட இன்னர் செல்ஃப் பேசும். ஸோ மிரர் டாக் வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை மீறி ஒரு சில பேர் சப்கான்ஷியஸா வந்துட்டு மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து வெளியே சொல்ல முடியும். ஓகே, ஸோ வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த பீரியட்ல, இந்த ஃபேஸ்ல இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்லயுமே சரி, வார்த்தைகள்ல தெளிவா இருக்கணும். ஐ எம் ஸ்ட்ராங் பர்சன், நோபடி கேன் பிரேக் மீ. நான் ரொம்ப தைரியமான ஆளு, யாராலையும் என் எண்ணங்களை உடைக்க முடியாது. இந்த மாதிரி போல்டா வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க. உங்க வார்த்தைகள்ல வந்துட்டு அவ்வளோ போல்ட்னஸ் இருக்கணும். அவ்வளவு தைரியமா இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு சொல்லுங்க, என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டிங் வேர்ட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. அதாவது ஐம் ஸ்ட்ராங், போல்டு, அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து போல்டா வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் வந்து யாருக்கு என்ன ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் வார்த்தைகள் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு இடத்துல கரெக்டா பேசுறீங்க, ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அதுல பவர் இல்லை, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வெரி குட் கம்யூனிகேட்டர், நல்ல பேச்சு திறமை உடைய ஆளு, ஆனா அதுல பவர் இல்லை வார்த்தைகள்ல. சொல்றப்போ நிறுத்தி நிதானமா அதுல ஒரு அழுத்தம் கொடுத்து போல்ட்னஸ் கொடுத்து சொல்லுங்க. ஓகே, ஓகே, இது 2 வந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன். விஷ், someone you wished for is coming into your life. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு. alone time, spend some time alone, it will help you gain clarity on your relationship. yes, இது என்ன அப்படின்னா, இது வந்து சரி, உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷஸ் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த ஒரு விஷ் இப்போ உங்களை தேடி வருது. அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது வந்து உங்க லைஃப்ல இப்போ ஒரு சில பேர் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, அவங்க உங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, பேசுறது இல்ல, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க திருப்பி பேசிட்டு வர்றதுக்கு ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு சில பர்சன் இருப்பாங்க, உங்களுக்கு க்ரஷ்ஷா கூட இருக்கலாம், அவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ் பேசுவாங்க. டெஃபினெட்லி வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அமையும் நீங்க பேசுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திடீர் ஹாப்பினஸ் நான் சொல்லுவேன். எதிர்பார்க்காத டைம்ல நடக்கிறப்போ நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு குட் வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு. எஸ், நீ அந்த அலோன் டைம் வந்துட்டு நீங்க தனியா வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ நீங்க உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பெருமையா பேச ஆரம்பிங்க. ஐ எம் பியூட்டிஃபுல், நான் ரொம்ப ஒரு அழகான ஒரு பர்சன். ஓகே, ஸோ இது மாதிரி வெரி பாசிட்டிவா வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்க உங்களோட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போதைக்கும் யாருக்கிட்டையும் மோஸ்ட்லி அதை ஷேர் பண்ணாம, அதாவது மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணுறதுனா யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், பிளைண்டாக பண்ண வேண்டாம். பட் எதுவாக இருந்தாலும் தனியாக அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு உங்களுக்குள்ளார பேசி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்போவே கிடைச்சிரும். ஓகே, ஸோ பயல் நம்பர் 3 ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு லவ் ஃபீலிங் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஓகே, so that's all for pile number 3. thank you. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் readings பார்த்துருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. so thank you.